நம்ம ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிற சுண்டைக்காய் வச்சு சூப்பரான சட்னி கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காயில லைட்டா கசப்பு தன்மை இருக்கிறதுனால புளி குழம்பா வச்சு சாப்பிடும் போது சிலர் சுண்டைக்காய் சாப்பிடாம ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கு சாதம் கூட மிச்சம் இல்லாம காலியாகிரும். சட்னி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சுண்டைக்காயை இடிச்செடுத்துக்கலாம். இடிச்ச சுண்டைக்காய் எல்லாத்தையும் தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இடிச்சிட்டு தண்ணியில சேர்த்து வாஷ் பண்றதுனால சுண்டைக்காயில இருக்க விதைலாம் தண்ணியில போயிடும். விதை எடுக்கிறதுனால சுண்டைக்காயில இருக்க கசப்பு தன்மையும் போயிடும். சட்னி பண்றதுக்காக 6 வரமிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பீஸ் தேங்காய், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, தனியா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டு, தேங்காய், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அலசி வச்சிருக்க சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். அது கூட புளி சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி இறக்கிக்கலாம். வதக்கின எல்லாத்தையும் உரல்ல போட்டு அரைச்செடுத்துக்கலாம். நீங்க மிக்சர் ஜார்ல அரைச்செடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் சட்னி ரெடி. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால சுண்டைக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.